பிரைஸ் தி லார்ட். நாம இன்னைக்கு என்ன வசனத்துல இருந்து விஷயங்களை பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுல பார்த்தோம்னா, ஏவாள் அம்மா கர்ப்பமாயி, ஏவாள் கர்ப்பமாயி ஒரு குழந்தையை பெற்றிருப்பாங்க. குழந்தையை பெற்றவுடன் என்னன்னு சொல்லுவாங்க அவங்க? கர்த்தரால் நான் ஒரு குழந்தையை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருக்கு. இப்போ அந்த வார்த்தையை இன்னைக்கு எத்தனை விதமா மக்கள் பேசுறாங்க தெரியுங்களா? பயங்கர அசிங்கமா கொச்சையா பேசுறாங்க. ஆஹ் ஏவாளுக்கும் தேவனுக்கும் குழந்தை பிரிஞ்சிச்சுன்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. லூசிபருக்கும் ஏவாளுக்கும் சேர்ந்துதான் பிறந்த குழந்தை காயின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்கு நான் பல விதமா கண்ட கட்டுக்கதையை எடுத்து விட்டு மக்களை குழப்புறவங்களா இருக்காங்க. ஆனா உண்மையிலே அங்க அந்த வார்த்தை நான் கர்த்தரால் ஒரு குழந்தையை பெற்றேன்னு ஏன் அன்னைக்கு அந்த ஏவாள் அவங்க சொன்னாங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் அவங்க பாவம் செஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணல, வெறுமனே வெளியே தொத்தல. அதாவது பாவம் செஞ்ச உடனே தான் நிர்வாணின்னு சொல்லி அறிஞ்ச உடனே அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அத்தியரையை வச்சு மறைச்சுக்கிட்டாங்க. அப்ப தேவன் வந்து உனக்கு நிர்வாணின்னு அறிவித்தது யாருன்னு சொல்லிட்டு திட்டி அவங்களை வெளியில போன மட்டும் துரத்தல. அப்படி மட்டும் செய்யல. வெளியில போன அவங்க வெறுமனே அனுப்பல. ஒரு பலியை செலுத்தி, அதாவது ஒரு மிருகத்தை கொண்டு அதனுடைய தோல் எடுத்து அவங்க தோலாடையை உடுத்தி விட்டு அனுப்பிச்சார். அவங்களையே எடுத்து நீங்க உடுத்திக்கோங்கன்னு சொல்லல. அப்ப பாவம் பண்ண உடனேயே தேவன் அவங்களை சபிச்சு தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பும் போது அவங்களை வெறுமையை அனுப்பல. ஒரு தோளாடையை கொடுத்து அனுப்பின தேவன் அவ்வளவு நல்ல தேவன். தப்பு பண்ண இன்னைக்கு நம்மள தேவன் கைவிடாம இன்னைக்கு காத்துட்டு இருக்காருல்ல, அதே தேவன் தான் அன்னைக்கு இருந்தார். அப்ப அவங்க தப்பு பண்ணாங்க, ஆனாலும் அவங்களை மன்னிச்சு, சரிங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணாரு, தோளாடையை கொடுத்து வெளியே அனுப்பிச்சார். அப்படிப்பட்ட தேவன் ஏவாள் அம்மாவுடைய முதல் பிரசவத்தப்ப கண்டிப்பா கூட இருந்திருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தரால் நான் ஒரு குழந்தையை பெற்றேன்னு சொல்லி. பாருங்க, அவங்க பாவம் செஞ்சு பூமி ஏதோ தோட்டத்துல வெளியே வந்த பிற்பாடு முத அவங்க கன்சீவ் ஆகிறாங்க, கர்ப்பமாகறாங்க இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முறையா என்ன வந்திருக்கும், தலை சுத்தல் வந்திருக்கும் இல்லைங்களா? கர்ப்பமானவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அதை பார்த்தோன்னா அவங்க எப்படி பயந்துருப்பாங்க, ஐயோ தலைலாம் சுத்துதா, இப்படிதான் இருக்குமோ மரணம் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த பயம் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாந்தி வந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப அதை நினைச்சு அவங்க இப்படிதான் இருக்குமோ ஒருவேளை மரணம் இப்ப அப்படி, ஏன்னா முதல் அவங்களுக்கு அது நடக்குது. அப்ப தேவன் பயப்படாத, இது ஒண்ணும் இல்ல, இது நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அடையாளம் அப்படி சொல்லி தேவன் அவங்களை தேற்றிருப்பார். பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக வயிறு பெருசா இருக்கும் இல்லைங்களா? அப்ப வயிறு பெருசானது பார்த்தோன்னா அவங்களுக்கு உண்மையிலே பயம் வந்திருக்குமா இருக்காதா? ஐயோ இப்படிதான் ஒரு வேளை மரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி குழந்தை பெருக்கும் போது எப்படியா இருக்கும், அப்போ அது பயங்கர வேதனையா இருக்க சொன்னாரு. அவங்க எவ்வளவு பயந்து இருப்பாங்க. தேவன் அன்பான தேவன் இல்லையா? அவங்க பயந்தாங்க சொன்னா பயந்துக்கோன்னு சொல்லி விட்டுருப்பாரா? கண்டிப்பா கூட இருந்திருப்பாரு. அப்ப பிரசவம், முதல் பிரசவம், ஆதாமையாக்கும் பிரசவம் பத்தி தெரியாது இல்லைங்களா? அப்போ தேவன் தான் கூட இருந்து பிரசவம் பார்த்திருப்பாரு. அதுதான் உண்மை, சரிங்களா? அப்போ தேவன் கூடவே இருந்து பிரசவம் பார்த்து அந்த பிள்ளையை சுகபத்திரமா வெளியே எடுத்ததுனாலதான் ஏவாள் அவங்க சொன்னாங்க, கர்த்தரா நான் ஒரு குழந்தையை பெற்றேன். இப்ப புரியுதுங்களா? அதுக்கு அர்த்தம் அதுதான். இப்ப அத பலர் பல விதமா மாத்தி 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 பேசி வேதத்துல உள்ள அற்புத பொக்கிஷமா என்ன சொல்லு குப்பை மாதிரி பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க, பாவத்தை கூட்டிக்கிறதுக்கு பேசுறாங்க, மக்களை வஞ்சிக்கிறதுக்கு பேசுறாங்க. சாத்தான் வந்து ஏவாள் அவங்களோட, அதாவது இன்னைக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியா இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? உண்மையிலே வேறு வேலை இருக்கலாம், தவறு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் யாரோ 2 பேர் பேசுகிறானா கூட கொஞ்ச நாள்ல தவறு நடக்கலாம். ஏன்னா அப்படி பார்த்தா நிறைய பாவங்கள் வருதுல, கள்ள உறவுகள். உண்மை, ஏன் அது பாவம் உள்ள வந்ததுனால. ஆனா பாவம் வர்றதுக்கு முன்னாடிதான் சர்பமும் ஏவாள் அவங்களும் பேசிக்கிறாங்க, கரெக்டுங்களா? அப்போ 2 பேரும் பேசிக்கணும், 2 பேரும் கள்ள உறவுலாம் வந்து அதுக்கு பாவம் இல்லை. அவங்க பழம் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு மறுபடியுமா பிசாசு வந்து அவங்களோட ஒண்ணும் உறவாடவே இல்லை. அன்னைக்கு அதை விரட்டி அடிச்சுட்டாரு இல்லைங்களா? அப்போ பாவத்துக்கு முன்னாக இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம்பந்தம் இல்லாத 2 பேர் கொஞ்ச நாள் பழகினால என்ன பண்றாங்க, கள்ள உறவு, தப்பான உறவுல வராங்கன்னு சொல்றதுனால அன்னைக்கு அப்படிதான் இருக்கும்னு சொல்லி இவங்களுடைய இந்த கீழ்த்தரமான சிந்தனைனால என்ன ஆகுது, பாவமே இல்லாதப்ப, பாவம்னு சொல்லி ஒண்ணு இல்லாத அந்த சமயத்துல ஏவாளாவும் பாம்பும் பேசுகிறத என்ன பேசிக்கிறாங்க, 2 பேரும் தப்பா பழகிட்டாங்க. அப்போ பாவம் இல்லாத நாள்ல அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அந்த சிறு அறிவு கூட இல்லாம இன்னைக்கு வேதத்தை தன் இஷ்டத்துக்கு புரட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தயவுக்கு வேதத்தை கர்த்தருடைய கிருபையினால அவருடைய ஆவின் அனுபவத்தை பெற்று
நம்ம தியானிக்கும் போதுதான் அதோட நிஜம் தெரியும். சோ ஏவாள் அவங்க கர்த்தரால் ஒரு குழந்தையை பெற்றேன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா தேவன் ரொம்ப நல்லவர். அது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்மளை இன்னைக்கும் தள்ளாம தேவன் நம்மளை எவ்வளவு இருக பற்றி கொள்றாரு இல்லைங்களா? அதுல இருந்தே நம்ம தேவன் எவ்வளவு நல்லவருங்கிற வேற யாரும் நமக்கு சொல்லி தெரிய வைக்கவே தேவையில்லை இல்லைங்களா? அப்போ ஏவாள் அம்மாக்கு தேவன் கண்டிப்பா பிரசவத்தப்ப உதவி செஞ்சிருப்பார். அதனாலதான் அவங்க சொல்றாங்க கர்த்தரால் நான் ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லி. அல்லேலூயா. அதே நேரம் பாருங்க, 2வது குழந்தையை பெற்றுக்கும் போது அதுல என்ன வசனம் போறது பாருங்க, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அப்புறம் தன் சகோதரனாகிய ஆவேலை பெற்றாள். அப்படிதான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா முதல் பிரசவத்துக்கு தான் தேவன் கூட இருந்து உதவி செஞ்சார். அதனாலதான் அவங்க முதல் பிரசவத்துக்கு கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்ப 2வது குழந்தைக்கும் அவங்க அப்படி சொல்லல. ஏன்னா 2வது குழந்தைக்கான பிரசவ பார்த்தது யாரு? ஆதாமையே பார்த்திருப்பாரு. ஏன்னா முதல் பிரசவத்தை பார்த்தாரு இல்லையா? அதனால 2வது பிரசவத்தை அவர் பார்த்தாரு. சோ முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நமக்கு நல்லா புரியுதுங்களா இப்போ? சோ முதல் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்றாங்க. 2வது நான் ஆபேலை 2வது பெற்றேன்னு சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் நல்லவரா இருக்கிறாருங்கிறத நாம எல்லா வார்த்தையிலிருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவைகள் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. பாவம் செய்யறவங்களை அப்படியே தேவன் விட்டுறவே மாட்டார். அவங்க மனம் திரும்ப அவங்களுக்கு பல சந்தர்ப்பங்களையும் கொடுப்பாரு. அப்படி மனம் திரும்பும் பட்சத்துல அவர் மிக சந்தோஷமா அவங்க கூடவே இருப்பார். அதை இன்னைக்கு நாம இந்த வசனத்து மூலமா நல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ தேவன் நல்லவர் என்பதை நம்ம ருசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா.